ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீமா ஜுவல்லரியில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம்ல, அப்போ ஜிஎஸ்டி வந்து எந்த ரேட்டுக்கு வந்து போடுவாங்க கோல்டு ரேட்டு அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அப்போ உள்ள கோல்டு ரேட் தான் வந்து போடுவாங்க அப்படின்றத சொன்னாங்க. எனக்குமே வந்து தெரியலை. ஸோ நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அந்த சஜி ஃபேக்ஷன் சிஸ்டர் வந்து நம்ம எல்லா வீடியோக்குமே வந்து கமெண்ட் வந்து சொல்லுவாங்க, என்ன ஆஃபர் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. நல்லா வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற சிஸ்டர் தான். அவங்க தான் எனக்கு வந்து சொல்லவும், ஓகே இதுக்கு முன்னாடியே வந்து 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி வந்து அந்த ரேட்டு தான் வந்து போடுவாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நான் நினச்சேன், சரி எனக்கு அப்போ போக முடியல, நம்ம பையனை வச்சுட்டு ஒரு வயசு தான் ஆகுது, எங்கள் ஹஸ்பண்டோட தான் போகிற மாதிரி இருக்கும், அதனால் என்னால் போகவே முடியலை. அதனால் சரி இப்போ நான் வந்து போயிட்டு நம்ம டேரெக்டாக ஷோரூமே போய் கேட்டுருவோமே என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ஷோரூமுக்கே போய் கேட்டேன். ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், வரிசையாக வந்து அனுமோல் அந்த சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்பு செய் சிஸ்டரு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரியலை, நான் வாங்கும்போது கோல்டு ரேட் வந்து 5000 இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கு வந்து கிஃப்ட்டுமே வந்து பீமா ஜுவல்லரியில் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, மற்ற எந்த ஷாப்லேயும் வந்து கிஃப்ட் கிடையாது. ஜிஆர்டியில் இப்போது தங்கமேலில் கொடுக்காங்க அப்படின்னா 75% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, 50% பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே வந்து கிஃப்ட் கொடுக்கும்போது நமக்கு 18% இருக்குது, வேஸ்டேஜ் ஃப்ரீன்ற போது நமக்கு இது பெஸ்ட்டாக இருக்கே அப்படின்றதுக்காக நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்து எந்த இதுக்கு பே பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் எடுக்கும்போது தான் உள்ள அமௌண்ட்டுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை சொல்கிறேன், எப்படி கால்குலேட் பண்ணுறான்றதையும் சொல்கிறேன். ஆனால் ஒரு ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்றைக்கு நம்ம கொடுக்க பழைய இதை வந்து கொடுத்து நம்ம கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 11 மந்த்து கழித்து நீங்கள் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 11 மந்த்துக்கு முன்னாடி கோல்டு ரேட் என்ன இருந்துச்சோ அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து ஒரு சில ஷாப்பில் சொன்னாங்க. லலிதா ஜுவல்லரியில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஜி ஃபேக்ஷன் சிஸ்டர் தான் வந்து சொன்னாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். சரி நீங்கள் ஒன் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. இப்போ நான் பீமா ஜுவல்லரியில் வந்து கேட்டு பார்த்தேன். அப்புறம் இன்னொரு ஷாப்லேயுமே வந்து கேட்டேன், அங்கேயுமே அதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஜிஎஸ்டி வந்து கோல்டு ரேட்டு எப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அந்த உள்ள ஜிஎஸ்டி வந்து போடும் அப்படி சொன்னாங்க. இப்போ வந்து எவ்வளோக்கு எப்படி போடுறாங்கன்றதை பார்ப்போமா. ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 13/6/2025 வந்து நான் வச்சுருக்கேன். எனக்கு எப்போ முடியும் 11 மாதத்துக்கு கழிச்சு அப்படின்னா 12/6/2026 தான் வந்து எனக்கு முடியும். இப்போ 3 ஸ்கீமாக வந்து பிரித்து போடுவாங்க. இப்போ நான் எவ்வளோக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா 3,30,000க்கு வந்து நான் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு பிரித்து போடும்போது 10,000 மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. எனக்கு கிஃப்ட்டு வந்து அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரிச்சும் காட்டுறேன். நான் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து எவ்வளோ கிராம் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 36.891 மில்லிகிராம் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காயின் பாரி எதுவுமே வந்து வாங்க முடியாது. நான் கொடுத்த அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா உருக்கியே நம்ம இது பண்ணாங்களே. ஸோ அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுருக்காங்க. 10,000 பதில் 1 கிராம் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோடில் வந்து வைக்கிறாங்க. எப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வந்து கொடுத்துருக்கோம், எவ்வளோ நம்ம உருக்குன தங்கம் இருக்குல்ல அது வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு வந்து எவ்வளோ போகுது அப்படின்றத பார்த்துட்டு இது பண்ணாங்க. நாங்கள் கொடுக்கும்போது கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 8,945 ரூபா வந்து இருந்துச்சு. அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து அந்த கோல்டு வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இப்படி கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அப்படி பிரித்து போடுறோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. பாருங்க 10,000 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் கொடுத்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா உருக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 16,000 வந்து கொடுத்தேன். ஏன்னா இது வந்து ரவுண்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் ரவுண்டு பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 3,30,000 இருக்கா. ஸோ நம்ம வந்து ஒரு 11 மாதம் வந்து வெயிட் பண்ணுவோமா, அப்போ 11 டிவைடட் பண்ணோம் அப்படின்னா 30,000. ஸோ அதுக்கு தான் அந்த அமௌண்ட் வந்து இப்படி டிவைடட் பண்ணி 30,000 கிஃப்ட்டை வந்து நீங்கள் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிஃப்ட் ஐட்டம் வந்து காட்டுறாங்க. ஸோ இதான் அந்த கிஃப்ட்டு. ஸோ அந்த 10,000 ஒரு கிஃப்ட்டுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை 5,000ல் 2 கிஃப்ட்டு, 10,000ல் 1 கிஃப்ட்டு, 2,500ல் 2 கிஃப்ட்டு அந்த மாதிரி கூட நம்ம பிரித்து பண்ணி எடுத்துக்கலாம்.
10,000 தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது, இல்லை 30,000 தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த 25,000 ஒன்று எடுத்துகிட்டு 5,000 ஒன்று முடிச்சிங்க அப்படின்னா 30,000 கிஃப்ட் வந்துடுமா. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதே தான். ஸ்கீம் போடுறீங்க 11 மந்த்து சேவிங் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து இதே மாதிரி தான், இதே கிஃப்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு இதே மாதிரி தான் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3,30,000 வந்து அமௌண்ட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. கோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு தான். இப்போ நான் 11 மந்த்து கழித்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 36.891 மில்லிகிராம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ ஒரு 11 மந்த்து கழித்து நான் எடுக்கும்போது கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 12,000 இருக்குதுன்னு வைப்போம். அப்போ 12,000 இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் 36.891 மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இதை வந்து டிவைட் பண்ணுவாங்க. இது வந்து கோல்டு ரேட்டு, நான் சேவ் பண்ண வெயிட்டு. இது வந்து குறையாது, வெயிட் வந்து குறையாது. அப்போ டிவைடட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோன்னா 4,42,692 ரூபா வந்து வருதா. இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீயாக. அப்போ வந்து இன்ட்டு பண்ணிவிட்டு 3% போடுவாங்க. 3% எதுக்குன்னா ஜிஎஸ்டி. அப்போ நான் 13,281 ரூபா வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டி மட்டும். அதான் இந்த ஒன் டைம் பண்ணாலுமே நம்ம ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கடையில் மட்டும் தான் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஜிஆர்டி, தங்கமேல எல்லாத்துலேயுமே வந்து அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. காமனாக வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி தானே கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கொடுத்த தங்கத்துக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சாச்சு, அன்றைக்குள்ள ரேட்டுக்கு வந்து தங்கத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற போது தானே நாங்கள் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவோம். அப்போ உள்ள கோல்டு ரேட்டுக்கு தான் நாங்கள் ஜிஎஸ்டி வந்து போடுவோம். வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வாங்குகிற எவ்வளோ வெயிட் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கு உள்ள கோல்டு ரேட்டு இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வருதா, அதுக்கு தான் 3% வந்து நாங்கள் போடுவோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஓகே, இது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா 3,000 தான் ஃபிக்ஸ்டு. அப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3% போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 9,900 தானே பே பண்ணணும், 10,000 100 கம்மி, அவ்வளோதானே நம்ம பே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்திங்க அப்படின்னா 13,281 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் ஒரு பொருளை வந்து எடுக்கும் போதே வந்து நல்லா பார்த்து உடையாமல் எடுக்கணும், லைஃப் வந்து நல்லா இருக்கான்றதை பார்த்து எடுங்க. இந்த மாதிரி அடிக்கடி சேஞ்ச் பண்ணாலுமே நமக்கு நட்டம் தான். இதுதான் என்னென்னா நம்ம ஒரு பல வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் யூஸ் பண்ணது தான், அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் யூஸ் பண்ணாத பொருளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பேன், இப்போயுமே வந்து நான் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்குது. இந்த 13,000 எனக்கு எப்படினாலுமே எனக்கு நஷ்டம்தான். இது என்ன ஒரு ப்ளஸ்ஸை எப்போ அமையும் அப்படின்னா நீங்கள் வந்து உடனே கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவீங்களா. இப்போ வந்து பழசை வந்து உடனே கொடுத்துட்டு புதுசு வாங்கும்போது அது இன்னுமே நமக்கு நஷ்டம். அப்படி இருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு 11 மந்த்து கழித்து, ஆனால் இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 11 மந்த்து கழித்து அப்போ என்ன ட்ரெண்டிங்கில் டிசைன் இருக்கோ அதே மாதிரி அதே வெயிட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் கோல்டு ரேட் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கும். நான் 12,000ன்றதை வந்து சும்மா நார்மலாக வந்து சொல்லியிருக்கேன். கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 13 கூட 14 கூட வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் ஹையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ சின்னத்துறையிலையும் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து அப்படி தான் வந்து கட்டணும் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. ஸோ அங்கேயும் வந்து சூப்பரான ஸ்கீம் வந்து இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து போடுறேன். சூப்பராக இருக்குது. ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நமக்கு ஸ்கீமில் வந்து வர வைக்கிறாங்க. டிஜிகோல்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து உண்மையிலுமே வந்து தெரியாது, ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு தான் வந்து ஃபைனலாக வந்து ஜிஎஸ்டி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது போடுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். எப்பயுமே வந்து சீட்டு போடும்போது இதை வந்து கேட்டுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறனால நான் வந்து கேட்கல, அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து ஆஃபரும் போய்கிட்டு இருக்குது, பீமா ஜுவல்லியில் ஆஃபரு. ஸோ என்ன ஆஃபர்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 3லேருந்து ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து நான் கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தீபாவளி ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 20 வருதா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். தீபாவளிக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க, அது வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்ன ஆஃபர்னால் தங்க நகைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. வைர நகைகள் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டுக்கு 15,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஆன்டிக் நகைகள் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 30% வரைக்கும் தள்ளுபடி வந்து கொடுக்குறாங்க. செயினுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து ஆரம்பமாகுது. இதே வளையல் பார்த்திங்க அப்படின்னா 2.5% வேஸ்டேஜ் ஆரம்பிக்கும். முதல் 3 இருந்துச்சு, அப்புறம் செயின் பார்த்திங்க அப்படின்னா 2 இருந்துச்சு. அப்போயே வந்து நல்ல ஆஃபர் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. சூப்பராக வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க.
ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்க 3% இருக்கும்போதே வந்து ஆஃபர் வந்து கரெக்ட் டைமில் சொன்னீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கம்மி தான் 2.5% தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஹாரம் பார்த்திங்க அப்படின்னா 4.5% வேஸ்டேஜ்லேருந்து ஆரம்பம். ஆன்டிக் நகைகள் பார்த்திங்க அப்படின்னா 8.5% வேஸ்டேஜ்லேருந்து ஆரம்பம். பெரும்பாலும் வெள்ளி பொருட்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். தீபாவளிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் இருக்கவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னாங்க. இந்த ஆஃபர் எந்தெந்த ஊருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரை, மார்த்தாண்டம், திருநெல்வேலி, ராஜபாளையம், சேலம், திருச்சி, திண்டுக்கல். ஸோ இந்த ஊர்லலாம் இந்த ஆஃபர் வந்து இருக்குது. ஸோ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ராஜபாளையத்தில் இந்த ஆஃபர் வந்து இப்போ இருக்கா சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ஆஃபர் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ தீபாவளி வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மாறுவாங்க சிஸ்டர், மாற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஸோ இவங்கள்ட்டையுமே வந்து ஒரு 2 ஸ்கீம் இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா ஃப்யூச்சர் கோல்டு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இது ஒரு அமௌண்ட்டில் வர வைக்கிறது, இது வந்து கிராமில் வந்து வர வைக்கிறது. ஸோ அமௌண்ட்டில் வைக்கிறது நமக்கு வேண்டாம், நமக்கு வந்து பெஸ்ட்டு கிராமில் வைக்கிறது தான். ஸோ நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தில் வர வைப்பாங்க. இதில் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்க நகைகளை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ இதில் வந்து ரூல்ஸ் இருக்குது. ஸோ 1000 ரூபீஸ்லேருந்து 2500, 5000, 10,000 வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிஃப்ட் இருக்குது. நாங்கள் மொதல் காமிச்சோம்ல அதே கிஃப்ட்டு தான். 1 டைமுக்கும் இருக்குது. 1 டைமு பார்த்திங்க அப்படின்னா இப்போ சொன்னால அதே மெத்தட் தான் வந்து 1 டைமு. ஸோ ஆனால் அந்த பேலட் வந்து ரெடி பண்ணலை அப்படின்றத சொன்னாங்க. ஓகே, இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்னென்ன வந்து நான் கேட்டு வந்தேனோ அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.